ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இந்த வீடியோவில் வந்து நான் இந்த 2 ஜுவல்லரி பாக்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். நானுமே ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க மீஷோவில் வாங்கிட்டு அதோட லிங்க் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் மூலமாக தான் நானும் இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது நான் வாங்கிட்டு நான் 2 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத நானுமே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வேளை யூஸ் ஆகலாம் இல்லைங்களா? பேங்க் லாக்கர்லலாம் நகை வைக்கிறாங்க, இல்லை வீட்டிலையே ரிங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். ஒன்றும் திறந்து பார்க்குற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா இந்த பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்ம எத்தனை டிசைன் வச்சுருக்குறோமோ, எவ்வளோ ரிங் வச்சுருக்குறோமோ எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட பெருசாக ரிங்கெல்லாம் நிறையா கிடையாது. பட் இதுக்கு மேலே வாங்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ நான் இந்த பாக்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. நான் வந்து இந்த 2 பாக்ஸ் வந்து மீஷோவில் 170 ரூபாய்க்குள்ளே வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் வேணும், ரிங் பாக்ஸ் வேணும், இன்னொன்று வந்து இயரிங் பாக்ஸு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களுமே மீஷோவில் போயிட்டு கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸாக தான் இருக்குது இந்த 2 பாக்ஸுமே. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் புதுசாக வாங்கின என்னோடய சின்ன லைட் வெயிட் கோல்டு ஜுவல்லரிலாம் ஷேர் பண்ண போகிறேன். அப்போது நான் வந்து இந்த பாக்ஸில் என்னோடய கோல்டு ஜுவல்லரி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.